ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாலாவது இந்த வாரத்தில் கூட நம்ம உமன் ஸ்பெஷல் சண்டே சர்வீஸை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் எதை குறித்து பேசலாம் என்று ஒரு வாரமாக இல்லை 2 வாரமாக ஒரு பலவித யோசனைகளினால நான் நிறைந்து காணப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்படியுமாய் கூட கர்த்தர் வார்த்தையை கொடுத்து இதை பேசும்படியாக அவர் சித்தத்துக்கு நேராக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமென். நம்ம ஒரு ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நாம் கொடுக்க கர்த்தர்கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். ராஜா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரே அப்பா நேர்த்தியான நேரத்துக்குள்ளாக வர வைத்து கொடுத்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே செய்யும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்க. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாவில போடுங்க. சுயம் சாகட்டும் ஆண்டவரே. உன் சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். அப்பா இந்த வார்த்தை 100, 60, 30 அது பலன் கொடுக்கட்டும் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்கிறவருடைய சிந்தைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சத்ருவானவன் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேறு சிந்தைக்குள்ளாக நடத்தக்கூடாத படிக்கிறாச்சா. ஆண்டவரே உன் வசனத்தை கேட்டு விட்டு விட்டு செல்லக்கூடாத படிக்கிறாச்சா. ஆண்டவரே நல்ல நிலத்துல போட்ட விதை போல அது முளையட்டும் ராஜா. உங்களை எல்லாம் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இன்ப ரட்சகர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் திருப்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரதாரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து மாத்திரம்தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தில் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவின் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம இந்த வசனத்தை என்ன பண்ண போறோம்னா இன்றைக்கு 3ஆக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். முதலாவது நற்கிரியைகளை கனிகள், நற்கிரியைகளுமாகிய கனிகள். 2வது தேவனை அறிகிற அறிவு. 3வது ஒரு காரியம் அவருக்கு பாத்திரராய் அவருக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்வது என்று 3 காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சீக்கிரமாக பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்னன்னா நல்ல கனியுள்ள ஸ்திரீகள். ஹல்லேலூயா. நல்ல கனியுள்ள ஸ்திரீகள். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகள். இந்த வேதத்தில் இன்றைக்கு அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனி, மரம், செடி, கொடி, திராட்சை கொடி, விதை, அப்புறம் வேற என்னென்னலாம், அப்புறம் நிறைய மிருகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கம், கரடி, வேற கிளி, புழு, புறா அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ கர்த்தர் நிஜமாலே ஒரு மரத்தோட கிளையை தான் சொல்கிறாரா? இந்த வசனத்தில் இருக்கிற கலை தானா? மரமா? இல்லை. எல்லாமே என்ன பட்டிருக்கு, ஊமை. ஊமைனா என்ன? ஊமைனா தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கொண்டு சொல்வது தான் ஊமை. எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாமா, எடுத்துக்காட்டாய் சொல்வது. அப்போ நம்ம வேதாகமம் முழுவதும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் மறைக்கப்பட்டிருக்குன்னா உவமைகளாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மத்தேயு 7வது அதிகாரத்துலேருந்து 13வது அதிகாரம் முழுக்க நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தை பற்றி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அநேக வசனங்களத்தில் உவமைகளாய் அவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்திலையும் அதுக்கான இது இருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் விதையை குறித்து உவமையாக பேசியிருப்பார், கடுகை குறித்து பேசியிருப்பார், புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. எதுக்கு கூட ஒப்பிடுறாரா பரலோக ராஜ்யத்தை? விதை, அப்புறம் புளித்த மாவு, அப்புறம் நிலம், தாளந்து, இப்படின்னு ஒரு 7 வகையாக என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தை ஓமைகளாய் சொல்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதில் இருக்கிற இப்போ இந்த வசனத்தில் பார்க்குற நற்கிரிகளுமாக கனிகள்னா, அப்போ கனினா என்ன?
மரத்தில் இருக்கிற கனியா, மரத்தில் பழங்களுக்கு முன்பதாக வருமே அந்த கனியா, அந்த கனியை சொல்லலை. கனியாகிய விசுவாசிகள் யாரு? அப்போ கனினா யாரு? விசுவாசிகள். நான் சொல்கிற காரியங்களை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. இதை நீங்கள் படிக்கும் பொழுது எங்கெல்லாம் கனிகள் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், இது விசுவாசிகளை இந்த கனி குறிக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்கிற நிறைய பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். இதில் இருக்கிற உவமைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த வேதாகமத்தை முழுமையாக நம்ம படித்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இதில் சொல்லியிருக்கிற கனி யாருன்னு சொன்னால் விசுவாசிகள், நீங்கள் தான், நாம் தான். ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கணுமா விசுவாசிகள்? நற்கிரியைகளுடைய விசுவாசிகள் அப்படி சொல்லலாமா? கனி வேண்டாம், விசுவாசிகள் சொல்லலாம். அப்போ நற்கிரியை உள்ள விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் கூட விசுவாசிகளை குறித்து அந்த வசனத்தில் இருக்கிறது. யாக்கோப்பு 1:18 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி அவர் பிறக்கும்படியாக செய்திருக்கிறார்னா, சத்திய வசனத்தினே தேறினவர்களாய் நம் விசுவாசிகளாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதற் பலனாகிய கனிகள் அப்படின்னு சொல்றதுல, அப்போ முதற் பலனாகிய விசுவாசிகள். முதற் பலனாகிய விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? அவர்கள் சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தவர்களாக இருக்க வேண்டும். ஜெனிப்பிப்பதுனா என்ன? பிறப்பது. அப்போது சத்திய வசனத்திலே நாம் இன்னைக்கு பிறந்திருக்கிறோமா? ஸ்திரீகளாகிய நாம் சத்திய வசனத்தை கடைப்பிடிக்கிறோமா? சத்திய வசனத்தின் படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துட்டு இருக்கோமா? இந்த உலகத்தில் நம்ம காரியங்கள் எல்லாம் இந்த வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் படி தான் நம்ம வாழ்க்கை பயணித்து கொண்டு இருக்கிறோமா அப்படி என்பதை நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன பிரியப்படுகிறார் என்றால், அவருடைய விசுவாச ஜனங்கள் எப்படியா இருக்க வேண்டுமா? இந்த சத்திய வசனத்திலே நம்ம பிறந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், அது கர்த்தர் சித்தம்தான். நம்ம எப்படியோ வளர்ந்து எல்லாருக்குமே வெவ்வேறு வயது வித்தியாசத்தோடு இங்கே நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கோம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம இப்படியே நம்ம போயிட முடியுமா? முடியாது. அப்போ மீண்டுமா நம்ம இதில் பிறக்கணும், இந்த சத்திய வசனத்தில் நம்ம பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நல்ல கனி கொடுக்கிற விசுவாசிகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 14:3 நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம். பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 144,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஆமென். இந்த தொகையை அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கேட்டிருப்போம். ஆனால் இதில் ஒரு நபராக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கர்த்தருடைய வருகை வந்தாலும் நான் அந்த கூட்டத்தில் இருப்பேன்னு சொல்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் விசுவாசத்தின் படி ஆக கடவது. ஆமென். அப்போ விசுவாசிகள்னா யார்? கர்த்தருடைய பார்வைகளில் விசுவாசிகள்லாம் எப்படிப்பட்டவர்களா? அவங்க முதலாவது வசனத்திலே பிறந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கும்படியாக நம்ம வசனத்திலே பிறந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கிற, ஆமென், நல்ல குணங்களுடைய விசுவாசிகளாய், ஆவியின் கனிகளை கொண்டவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையுள்ள விசுவாசிகளாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். மேலுமாய் கூட நம்ம படித்தோன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 28:23. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தையே வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3 வாசிச்சிங்க. 14:3
14:4 வாசிங்களேன். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்த தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு 2 காரியங்களை குறித்து சொன்னேன். மூன்றாவதாக இவங்க எப்படி இருக்கணுமா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்போ ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள்னா இங்கே உண்மையுள்ள ஒரு ஸ்திரீயை சொல்லியிருக்காங்களா? இங்கே ஸ்திரீயை சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போது வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கக்கூடாது? ஐயோ, வெளிப்படுத்தல ஸ்திரீகளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க. சில கூட்டம் இருக்குது, இந்த காரியம் எப்படி சொல்லலாம், இது நான் இப்படி இருக்குது, அது நான் இப்படி இருக்குது. இல்லை. அப்போ ஸ்திரீகள்னா என்ன? அப்போ ஸ்திரீகள் யாரை குறிக்கும்படியாக வேதம் சொல்கிறதுனா, போதகர்களை, உலக காரியங்களை உபதேசிக்கிறவர்களை, உலக வசனத்தை போதிக்கிறவர்களை. இந்த வேதாகமத்தில் உள்ள வசனத்தை போதிக்காமல் பலவித உபதேசங்களை சொல்லக்கூடியவர்களை தான் என்ன சொல்றாங்களா, அவங்க ஸ்திரீகள் என்று சொல்கிறார்கள். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்ப பவுல் யாரு? ஒரு போதகர், அவர் தீர்க்கதரிசி. தன்னை யார் என்று சொல்லிக் கொள்றாரா? நான் கர்ப்ப வேதை படுகிறேன். அப்ப ஸ்திரீக்கு ஒப்பாய் சொல்கிறார்கள். அப்ப வேதாகமத்துல நம்ம படிக்கும் பொழுது எங்கெல்லாம் ஸ்திரீகள் வருகிறதோ அதெல்லாம் போதகர்களை குறிக்கிறது. எப்படி? போதகர்கள், தீர்க்கதரிசிகள், இவங்களை குறிக்கிற வார்த்தை தான் ஸ்திரீகள். அப்ப இப்ப இந்த வசனத்தை படிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் இவர்களே. அப்போ உங்களுக்கு என்று ஒரு போதகரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்துல கொடுத்திருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம்? பலவித உபதேசங்களை என்ன பண்றோம்? நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை 10 பேர் 10 விதமா பேசக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா உண்மையா கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒன்றுதான். கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்றாருன்னா அந்த ஒரு வசனத்துக்கான அர்த்தம் ஒண்ணுதான். அது மாறாது. ஆனா உலக போதகர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அந்த வசனத்தை இன்று போதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நல்ல கனி கொடுக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணணும்? எது நன்மை, எது தீமை என்பதை நம்ம அறிந்து இருக்கிறவர்களா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கொண்டு போகிற கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு அது செல்லாது. இவங்க உண்மையான காரியத்தை தான் பிரசங்கிக்கிறார்களா? அது உங்க மேல விழுந்த கடமை. அப்போ இந்த போதகர் தவறான காரியங்களை சொல்றாரா, அவர் அர்த்தத்தை வேற மாதிரி சொல்றாரா என்பதை நம்ம பரிசோதித்து அறிகிற ஞானத்தை கர்த்தருக்கிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். இவர்களால் மாத்திரம்தான் சத்திய வசனத்திலே பிறக்க முடியும். இவர்களால் மாத்திரம்தான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த கூட்டத்துல சேர முடியும். இவர்களால் மாத்திரம்தான் முதன் பலனாய் இருக்க முடியும். அடுத்ததுல பார்க்கிறோம், கற்புள்ளவர்களே. இவர்களே என்னவா? கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்லாம் யாருன்னா, ஒரே தேவனை பின்பற்றுகிற ஜனக்கூட்டம். இங்க கொஞ்சம், ஆர்ச்சியில் கொஞ்சம், இங்கே கொஞ்சம், மாதா கோவிலில் போய் முட்டி போட்டு கொஞ்சம், இங்கே உபவாசம் இருந்துக்கிட்டு அங்கே போய் தொட்டில் கட்டுறது, இங்கே உபவாசம் இருந்துக்கிட்டு அங்கே போய் உப்பையும் மிளகாவையும் எடுத்து வைக்கிறது. இவங்கெல்லாம் யாரு? கற்புள்ளவர்கள் அல்ல. இப்போ உலகத்தில் கற்புள்ளவர்கள்னா யாரு? ஒரே நபரை சார்ந்து ஒரே நபரு கூட வாழ்க்கையை பயணித்து முடித்தவர்கள் தான் கற்புள்ளவர்கள் என்று உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதாகமத்தில் கற்புள்ளவர்கள் யாரு? ஒரே தேவனை பின்பற்ற வேண்டும். தேவ ஆவியானவர் ஒருவரே, அவரை மாத்திரம் பின்பற்றுவர்கள் தான் இன்னைக்கு கற்புள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை நம்ம சரியாக நம்ம படித்து தியானிக்கிற கூட்டமா இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப இப்ப வாசிங்க, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த விசுவாசிகள், கற்புள்ளவர்கள் இவர்களே, ஒரே தேவனை பின்பற்றுகிற ஜனக்கூட்டத்தார். ஒரே போதகரை, ஒரே சபையை, ஹல்லேலூயா, ஒரே சபையை பின்பற்றுகிற கூட்டமாய் இருக்க வேண்டும். பல திசையில பல நாக்குகள்ல ஓடக்கூடாது. உபதேசங்கள் மாறும். ஆனா உண்மையுள்ள உபதேசம், ஒரு ஆட்டு மந்தையில ஆட்டு கூட்டம் இருக்குன்னா அந்த ஆடு இங்க கொஞ்ச நாளும் பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த மந்தையில போய் கொஞ்ச நாளும் இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ ஆடுகள் எப்படி இருக்கணும்? ஒரே மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய வருகையில அந்த சபை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஆடுகளும் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய வருகையில நீங்க இந்த சபையிலையோ அந்த மந்தையிலோ இல்லாமல் போய் நீங்க உலகத்தார் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு அந்த மந்தையில இருக்கும் பொழுது
போது, இந்த சபை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் கைவிடப்படுகிறதற்கு அது காரணமாகிவிடும். ஆமே, இதை நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் முழுவதும் 2ஆம் வருகை குறித்து மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். அப்போ நம்ம மத்தேயு, மார்க்கு, இன்னும் ஆபிரகாமு, யோபு அதையே நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா, அப்போ அவருடைய ராஜ்யத்தில் இன்னும் நம்ம ஆயத்தமாகிற காரியம் அநேக காரியங்களாக இருக்கிறது. அதை நம்ம படிக்கணும். அப்போ எப்படி உள்ளவர்களாக இருக்கணுமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களும், எல்லாரும் வாசிங்க, கற்புள்ளவர்களுமா இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்போ ஆட்டுக்குட்டினா யாரு? உண்மையான ஆட்டுக்குட்டியா? தேவ ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஏசு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமே, சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டியை வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் யாரா? நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆமே, ஆடு என்ன பண்ணோம்? தண்ணியை தள்ளிச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரே போடுவாங்க. இதனால் அநேகரோட பாவங்களை நிவர்த்தி செய்கிற விதமாக ஒரு என்ன பண்ணுறாங்க? அது பின்பற்றுகிறார்கள். இன்று நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? இயேசுவானவர். அவரை பின்பற்றுகிற கூட்டமாய் மாத்திரம் நம்ம இருக்க வேண்டும். அவரை பின் செல்கிற கூட்டமாய் மாத்திரம் இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எனக்கு க்ளோஸான நபர்கள் என்னை விட்டு இதனால் பிரிகிறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தார் மாயை, ஆமே, தேவன் ஒருவரே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம பதிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் நம்ம கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு நம்ம பின்வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. உண்மைதானே? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். யாரு? இப்படிப்பட்ட விசுவாசிகள் கர்த்தருக்கு முதற் பலனா என்ன பண்றாரா? அவரு செலக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. சொல்லும் போதே என்ன அது மாதிரி பூரிக்குது. ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருக்கும்பொழுது கர்த்தரை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. ஆமே, இப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், நான் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கேன், நான் அவருடைய ராஜ்யத்துக்கு இப்போ வந்தாலும் நான் போவேன். நான் அந்த சொல்கிற இந்த காரியங்கள்லாம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியம். இப்போது அப்போஸ்தலர் 28:23 நம்ம வாசிப்போம். 28. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். 24 வாசிங்க. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து, எதற்காக அவர்கள்னா இந்த வேதாகம வசனத்தை என்ன பண்ணுறாங்க, கேட்கும்படியாக ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி அவர்கள் அநேகர் அங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். அநேக பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவரிடத்தில் வந்தார்கள். இதை யார் சொல்கிறான்னா, சவுலாக இருந்து பவுலாய் மாறின அவர் சொல்கிறார். இப்படி வந்தார்கள், அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் சில பேரால், சபைகள்லாம் நிறைய பேரால் உட்கார முடியல. நீங்களும் சொல்லலை, நிறைய பேரால் உட்கார இன்னும் இழுத்துட்டு போகிறீங்க. விசுவாசமாலாம் இருந்ததுன்னா கிருன்னு இருப்பாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் முடிக்கல, என்ன இவ்வளோ நேரத்தில் முடிக்கலன்னு. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்களாம், காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கேட்கிற தாகம் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வசனத்தை உணர்ந்து நம்மோடு கூட அது ஒற்று போய் இருந்தோம்னு சொன்னால் நேரம் போவதே தெரியாது. இன்றைக்கி வேதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரேண்டமாக திறந்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு இன்றைக்கி ஓடிடுறோம். ஹல்லேலூயா. நம்ம கூட அவங்கள கம்பேர் பண்ண முடியுமா? அவங்க விடியற் காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் காத்திருந்தார்களாம். ஆனால் நம்மளால் ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஒரு அதிகாரம் படிச்சிங்கன்னு சொன்னால் சில பேரால் மாத்திரம்தான் கைகளை உயர்த்த முடியும். நான் கையை உயர்த்த சொல்ல போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நற்கிரியைகள் உள்ள ஸ்திரீகளாய் நம்ம மாற வேண்டும். நற்கிரியைகள் உள்ள விசுவாசிகளாய் நம்ம மாற வேண்டும் என்றால் வேதாகமத்தை என்ன பண்ணோம், அதிகமாக நம்ம தியானிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த சுவிசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். அவர் எதை பற்றி பேசுகிறாரா? தேவனுடைய ராஜ்யம் வருகை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் அங்கேயும் சில பேர் விசுவாசிக்கிறாங்க, சில பேர் விசியாமல் போனாங்க. எது பண்ணாலுமே அவங்களும் அப்போ சாயந்தரம் வரைக்கும் இருக்க தானே செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி அப்படி தான் சபைகளில் 10,000 1,00,000 நபர்கள் இருக்கலாம்.
ஆனால் அத்தனை பேரும் விசுவாசிக்கிறார்களா? உண்மையான விசுவாசிகள்னா இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் ஐயோ என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன சபைக்கு போலியான்னு கேட்பாங்களேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக பயந்து சபைக்கு போகிறவங்க தான் இன்னைக்கு உண்மையான அநேக கிறிஸ்துவ கூட்டமாக இருக்கிறது. ப்ரெஸ்டீஜ் நம்மளோட இது போயிடுமே. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, காலைல 4 மணிக்கெலாம் எழுந்துச்சு அமாவாசை அதுக்கெலாம் கோவிலுக்கு போவாங்க. நம்ம ஜனங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சபைக்கு வருவாங்க. சபைக்கு போகலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்கன்னு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க உண்மையான விசுவாசிகள் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரெக்டான நேரத்துக்கு முன்பதாக வந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோன்னா, நம்ம கர்த்தர் சிலுவையில் அரைஞ்சதை நம்ம யாருமே பார்க்கல. ஆமென். நம்ம யாரும் அங்கே இருந்தோமா? இல்லை. அவர் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க, முள்முடி சூடினாங்கன்னு சொல்கிறாங்க, காரி துப்புனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லும்போது இன்றைக்கு நம்ம உள்ளங்கள் எல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம அதை விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆனால் ஒரு ஜனக்கூட்டார் இதெல்லாம் பொய், கட்டுக்கதை, அவங்களால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். அப்படின்னு ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு ஜனக்கூட்டார்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து இன்னைக்கு நம்ம வேறு பிரித்து காணப்படுகிற கூட்டமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் நல்ல கனி கொடுக்குற விசுவாசிகளை பற்றி. அப்போது கெட்ட கனி அப்படின்னா என்ன? கெட்ட விசுவாசிகள்னு எடுத்துக்கலாமா? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை பற்றி சொல்கிறோம். விசுவாசிகள்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள் அப்படி இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிற கூட்டத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சபைக்கு வர விசுவாச குடும்பங்களை பற்றியோ தனிநபரை பற்றியோ அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிகள்னா கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது தேவனை அறியாத விசுவாசிகள் தான் கெட்ட விசுவாசிகள். அவரை பற்றிய விசுவாசம் இல்லாத ஜெப ஒரு வகையான கூட்டங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 15-20 வசனங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 15-20. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அதுதான் சொன்னேன். உபதேசங்களை பகுத்தறிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவங்க உண்மையாகவே கர்த்தரை குறித்து தான் பேசுகிறாங்களா, இல்லைனா என்ன பண்ணுறாங்க, உலக காரியங்களை பேசுகிறாங்களா, சுயமாக ஏதாவது பேசுகிறாங்களா, வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை பேசுகிறார்களா என்று நம்ம அறிந்து கொள்கிற கூட்டமாய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகள் யூடியூப்பை திறந்தாலே நிறைய பேர் சபை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். மைக்கை பிடிச்சி பாட்டு பாடி ஒரு லைட்டிங் போட்டால் அதில் அவங்க அந்த சபையில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 1000கணக்கான மக்கள் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களாம் யார்? தேவனை பற்றி அறிவில்லாத ஜனத்தார்கள், கெட்ட விசுவாசிகள், கெட்ட கனி கொடுக்குற கூட்டம். ஆமென். நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க பேசுகிறத யூடியூப்பில் வச்சு நாள் முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. ஆமென். இதுதான் அதை நம்ம பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறது. உபதேசங்கள் பலவிதமாக என்ன பண்ணிகிட்ருக்கு ஆகிட்டுருக்கு. கர்த்தருடைய வருகையில் இப்படிலாம் இருக்கும்னு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இயேசுவானவர் அது எல்லாமே வெளிப்படுத்திருக்கிற யோவானுக்கு இது எல்லாமே வெளிப்படுத்தின ஒரு காரியம் தான். இன்றைக்கி நடந்திருக்கிறது எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆமென். அப்போ நாம் இதில் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அதில் பார்க்குறோம், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். ஆனால் நல்ல கனி கொடுக்குற நாம் எங்கே தெரியுமா இருப்போம்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க, நிறைய வசனம் இருக்குது. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற திராட்சை கொடி, திராட்சை செடி நிஜமாலே ஒரு திராட்சை செடி அவர் சொல்கிறாரா? இல்லை. அப்போ திராட்சை செடினா இங்கே யாரு? இயேசுவானவர். அப்போ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போது திராட்சை செடின்றது இயேசுவானவர், கொடிகள் என்பது போதகர்கள். அதில் வர அடுத்தது வாசிங்க. அதில் நான் அவனிடத்தில் நிலைத்திருந்தால் எவன் ஒருவன் சபையோடு கூட நல்ல உபதேசங்களை சொல்கிற நபரோடு கூட
அவங்க நிலைத்திருந்தால், ஆமென், அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள், மிகுந்த விசுவாசிகள். ஆமென். இதை தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல, அதாவது திராட்சை செடின்றது கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு கொடி போதகர். அந்த கொடியானது நிறைய விதத்தில் அது படர்ந்து போய் நிறைய கனிகளை உண்டு பண்ண வேண்டும், கனிகளாகிய விசுவாசிகளை உண்டு பண்ண வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு இணைந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போட்டிருக்காசிங்க? அதன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களில் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னிலும் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போவாளாமான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அப்போ விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, கள்ள உபதேசம் சொல்கிற போதகரையும் என்ன பண்ணுவாரா? போடுவாராம். இன்னைக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்க போதிக்கிறவங்க எல்லாம் அப்போ பரலோக ராஜ்யம் போயிடுவாங்க. இல்லை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுகிறவர்களையும் குத்தம், கேட்குறவர்களையும் குத்தம். ஆமே. அப்போ நான் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிச்சேன்னு சொன்னால் அந்த கனி, அந்த 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 கொடி என்ன பண்ணும்? உங்களமா நிறைய விசுவாசிகளை அது கொடிகளாக இணைக்கும். அப்போ தானே அது நல்ல கனிகளை கொடுத்து நல்ல ஒரு செழிப்பான தோட்டத்தை போல முடியும். அப்போ தானே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே அந்த மரம் என்டர் ஆகும். அல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நல்ல கனி கொடுக்குற ஒரு விசுவாச கூட்டமாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22லேருந்து 23 வாசிச்சோன்னு சொன்னால், கலாத்தியர் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். இப்போ ஆவியின் கனியோ, ஆவிக்குரிய விசுவாசிகள் எப்படியா இருக்க வேண்டும்? இங்கே ஆவிக்குரிய கனினா கனியை பற்றி சொல்லலை, ஆவிக்குரிய நாம், ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய குணங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டுமா? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், நீடிய பொறுமை இருக்க வேண்டும், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ ஆவியின் கனினா ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய குணம் இப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவைகள் நம்ம உள்ளத்தில் இருக்குது, நம்ம இல்லத்தில் சமாதானம், சந்தோஷம் இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, ஒரு காரியத்தை நடத்தவோ ஆயத்தப்படுத்தவோ என்கிட்ட இன்னைக்கு ஒரு பொறுமை இருக்குது, உட்காந்து பேசுகிறதற்கு எல்லாருமே கூட பொறுமையாக உட்காந்து இன்னைக்கு நாங்கள் பேசுகிறத கேட்குறாங்க. ஆமென். தயவு, இரக்கம், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நான் நல்ல கனி கொடுக்குற ஒரு கொடியில் இருக்கிற ஒரு கனியை போல் இன்றைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுவுமே இல்லை, என்கிட்ட பொறுமை இல்லை, என்கிட்ட ஆவியின் கனியில் அன்பு இல்லை, தயவு இல்லை, இரக்கம் இல்லை, எப்போவுமே என்கிட்ட எரிச்சல் தான் இருக்குது, முகசுளிப்பு தான் இருக்குது, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னா அப்போ நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு கொடி கூட நீங்கள் ஜாயின் பண்ணலை. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? பல உபதேசங்களை கேட்டு பல காரியங்களை உங்கள் சிந்தையில் ஓடுகிறதுனால எதில் இருக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் வீடுகளில் சமாதானம் இல்லை, ஆவியின் கனிகளே இல்லை. இன்னைக்கு எவர்கள் வீடில் இந்த காரியங்கள், இந்த குணங்கள்லாம் இருக்கோ நீங்கள்லாம் கரெக்டான ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு ஒரு வேளை என் உள்ளத்தில் நான் இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்றைக்கு கூட நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவர். ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டு 99 ஆடை தேடி போகிற தேவன் நம் தேவன் அல்ல. நம் தேவன் தேடி வந்தது முள்ளுள்ள சிக்குன அந்த ஆட்டை தான். காணாமல், மதிக்காமல், மந்தையோடு சேராமல் நான் விட்டுட்டு தனியாக சுயத்தினால போன ஆடு தான் நான் மாட்டிக்கிச்சு. அந்த ஆடாக இருந்தாலும் அதை தூக்கி தன் தோள் மேலே சுமந்து செல்கிற தேவன் தான் நம் தேவன். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல், இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நற்கிரியைகளுடைய கனி. அப்போ கொலேசியர் 1:10 2வது அந்த லைனை வாசிங்க. கொலேசியர் 1:10. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணிட்டோம்? நல்ல விசுவாசிகளாய் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு ஜனமாய் மாறியாச்சு. அதோடு நிப்பாட்டிட்டா நம்ம ஒரு ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியாது. தேவனை அறிகிற அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும்.
ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபை புதியதாக இருக்கிறதுன்னு வசனம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்காக என்ன கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நான் சும்மா இருப்பேன், கர்த்தருக்கு என்னோட பிரச்சனை தெரியும், கர்த்தருக்கு தெரியாதா, அவர் எல்லாம் பார்த்து கொள்ள மாட்டாரான்னு சொன்னா இல்லை. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வசனத்தில் இருக்கிறபடியால் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாய் கண்டடைந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6:3 அப்பொழுது நாம் அவரிடத்தில் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அனோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மழையும் போலும் இருப்பார். வெளிச்சம் போல் இருப்பார்னு ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 5வது வசனம் வாசிங்கக்கா. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6:3-5 நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை இருளாய் காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கைக்குள்ள வெளிச்சம் வரணும்னு சொன்னால் நம்மளோட தேடுகிற அறிவை நம்ம வளர்த்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓசியா 4:6 அதே ஓசியாவில் 4:6 என்ன வாசிக்கிறோம்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியன் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ கர்த்தருடைய வேதத்தை இன்னைக்கு நம்ம மறந்து ஓடுறோன்னு சொன்னால் கர்த்தர் யாரை மறந்துடுவாரா? யாரை? ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னது எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டியே கேட்டுடுச்சு. இருந்தாலும் நமக்கு கேட்கணும். அப்போ நான் வேதத்தை இன்னைக்கு நான் மறக்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் என் பிள்ளைகளை மறந்துடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக மாத்திரம் நம்ம கடவுளை தேடிட்டு வாழ்ந்து போகக்கூடாது. நம்ம மறைஞ்சிடுவோம். நம்ம பிள்ளைகள் இன்னும் வாழணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நான் எதை இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நான் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், பணம் வாங்கலாம், எல்லாம் நான் சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் என் பிள்ளையோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றாது. நான் எவ்வளோ ஜெபிக்கிறேனோ, நான் எவ்வளோ கர்த்தரை தேடுகிறேனோ அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு என் சந்ததி முழுவதும் என் தலைமுறை தோறும் அந்த ஆசீர்வாதம் தங்கும்படி நான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் வேதத்தை ஒரு நாளில் உங்களால் வேதத்தை படிக்க முடியலன்னு சொன்னால் கர்த்தராலையும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பார்க்க முடியாது. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. நான் சொல்லலை, நம்ம வேதத்தில் வசனம் சொல்கிறது. நம்ம இந்த வசனத்தை யோவான் 1:1 நம்ம என்ன பார்க்குறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ இந்த சத்திய வார்த்தை யாராக இருக்கிறது? தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு சொல்கிறது. ஆமென். வேதத்தை படிக்க மறக்காதீங்க. ஆமென். ஒரு நாளைக்கு வேதத்தில் இருக்கிற ஒரு அதிகாரமாச்சு படித்து கர்த்தரை தேடுங்க. ஆமென். மத்தேயுலேருந்து படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலராகிய பவுல் அநேக சபைகளுக்கு அநேக தீர்க்க தரிசன காரியங்களால் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு படிங்க. ஹல்லேலூயா. அவர் சவுலா இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஆமென். எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? கொலை செய்ய முன்வருகிறாரு சவுல். ஆமென். எல்லாரையும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாம், இயேசுவை குறித்து பேசுகிறவங்களாம் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? ஆமென். சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம், யாரு அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே
அதிலிருந்து வர எல்லா அதிகாரத்திலையும் அவர் சொல்லாத தீர்க்க தரிசனமே இல்லை, தீர்க்க தரிசன வார்த்தைகளே இல்லை. அநேகருக்கு போய் என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் சொல்றார். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாலிபம் எப்படி இருக்கணும், உன் நண்பர்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு வேதாகமத்தில் இல்லாத காரியங்களே இல்லை. ஆனால் இன்றைக்கும் நம்ம சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் நோவாவை பற்றியும் ஆபிரகாம் பற்றியும் வாசிச்சா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உபதேசங்கள் வேதத்தில் பவுல் என்ன சொல்லியிருக்காரு, ஆமே என்ன காரியங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதெல்லாம் அவங்க சுயமாக சொல்லலை, தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் மாத்திரம்தான், நம்ம தேவனை அறிகிற அறிவு இருந்தால் மாத்திரம்தான் இந்த வசனங்கள்லாம் நம்ம கண்களில் தென்படும். கரெக்டா? இந்த வசனம்லாம் எங்கே இருக்குன்னு பைபிளில் தேடணும், தேடி இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் என் லைஃப்பில் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். படிச்சுட்டு போயிடக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்தது எரேமியா 9வது அதிகாரம் 23, 24வது வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மன். பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எவைகளில் பிரியமாக இருக்கிறாரா? ஞானி தன் ஞானத்தை மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. பராக்கிரமன்னா யாரு? பராக்கிரமன்னா நல்லா அந்த பலசாலி, இந்த குஸ்திலாம் போடுறவங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ பராக்கிரமன் தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எதை குறித்து? ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இங்கே சொல்லியிருக்கிற ஐஸ்வர்யம் பணத்தை குறிக்கிறதோ இதுவோ இல்லை. ஐஸ்வர்யவானா யாருன்னு வேதத்தில் சொல்கிறாங்கன்னா, ஐஸ்வர்யவான்னா பல உபதேசங்களை கொண்டு இருக்கிற ஜனந்தான் ஐஸ்வர்யவானா. அதாவது எப்படின்னா, நம்ம எப்படி செல்வ பெருக்கினால நம்ம பணக்காரா செழிப்பாக இருக்கிறோமோ அது போல், அதாவது நிறைய பொருள் வைத்திருக்கிறோமோ அது போல் என்ன பண்ணுவாங்களாம், உலக காரியங்கள் உலக உபதேசங்களினாலே நிறைந்து இருக்கிறவங்க தான் ஐஸ்வர்யவான். அதனால தான் கர்த்தர் இயேசு மத்தேயுல ஒரு உவமையை சொல்லியிருப்பாரு. ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான், அவனோட ஐஸ்வர்யத்தை நீ என்ன பண்ணு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீ வா, அப்போ தான் நீ பரலோக ராஜ்யம் போவன்னு ஒரு வசனம் இருக்குது. அவர் சொன்னது என்ன, உலக காரியங்கள் உன்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனாலே நீ அந்த காரியத்தை விட்டு வரும்பொழுது தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியும். ஆமே. இதுதான் வேதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ முதலாவது என்ன காரியம்னு சொன்னேன், நற்கிரிகள் உள்ள கனி, நற்கிரிகளாகிய விசுவாசிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனை தேடுகிற அறிவினாலே நம்ம இருக்கிற விசுவாசி கூட்டமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், கொலேசியர் 1:10 லாஸ்ட் லைனில், அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. போர் அடிக்குதா? போர் அடிக்குதா? தூக்கம் வருதா? இல்லை, கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கலாம். சரி, ஓகே. அப்போது மூன்றாவது ஒரு காரியம், அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்க. டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 1வது அதிகாரம் 20, 21, 22. ரோமர் 1வது அதிகாரம் 20, 21, 22. வேகமாக படிங்க பாப்போம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே உலகம் உண்டானதுக்கு முன்பே தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. ஆமென். போதுங்கா. ஹல்லேலூயா. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளாமல் அவங்க எதில் என்ன பண்ணுறாங்களா, காணாதவர்களாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவர்கள் உண்டாயிருக்கிற பட்டிருக்கிறதுனாலே உலகம் முன்னாடி முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இன்றைக்கு சொல்கிறாங்க, கர்த்தருடைய வல்லமை என்கிட்ட இல்லை, கர்த்தர் வல்லமை செய்ய மாட்டாரு, என் வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னால், நம்ம அவருக்கு ஏற்ற பாத்திரராக இருந்தால்தானே என் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார். நான் அதுக்கேற்ற பாத்திரமே இல்லையே, நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 10 கிலோ அரிசியை போட்டு நான் வெடிக்கிறேன்னா முடியுமா? அதுக்கு ஏற்ற பாத்திரமா? இன்றைக்கி ஒரு நம்ம வீட்டில் 4 பேருக்கு சமைக்க ஒரு சின்ன கடாய் வச்சுருப்போம். என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அன்றைக்கி ஒரு 100 பேர் 50 பேர் வராங்கன்னா அன்றைக்கும் நான் அந்த சின்ன கடாயில் நான் சமைச்சா குழம்பு பத்துமா? பத்தாது. அப்போ ஏற்ற பாத்திரம் வேணும்ல, கனம் பொருந்திய பாத்திரம் வேணும்ல. அப்போ நாம் கர்த்தருடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறதற்கு அப்போ ஏற்ற பாத்திரமாக நாம் இருக்கணும்ல. அதுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நம்ம போக்கு சொல்கிறதுக்கு இடமே இல்லை, நம்மளுடைய மிஸ்டேக்கு. தேவனுக்கு ஏற்ற பாத்திரராக இருக்காதது நம்மளுடைய தனிப்பட்ட மிஸ்டேக்கு. நம்ம போக்கு சொல்ல தேவையில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தான் உண்மையான தேவன், சபைகள் வருவதற்கெல்லாம் ஏசுதான் மெய்யான தேவன் தெரியும், ஆனால் சபைக்குள்ள மாத்திரம்தான் ஜெசிகா. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சபையை விட்டு வெளியே போனால் தேவனையும் இயேசு எல்லாரையும் மறந்து உலக காரியங்களை என்ன பண்ணிடுறோம், நம்ம கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். அப்போது சிந்தனையை தான் என்ன பண்ணுறான் இன்னைக்கு சத்துருவானவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். அடுத்தது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருக்கு இருதயம் எப்படி பட்டுச்சான்? இருளடைந்து போனது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியராக இருக்கிறார்கள். இது நாணம் அல்ல, நீங்கள் நினைக்கிற நாணம் அல்ல. நான் தேவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்கன்னா அந்த நாணம் இது அல்ல. நாங்களே நம்ம என்ன பண்ணுறது, முட்டாள் ஆக்கி கொள்வதற்கு சமம். இன்னும் தேவனை தேடணும், ஏற்ற பாத்திரமாய் நான் மாறணும். ஹல்லேலூயா. எல்லா கடினமான பாதையிலிருந்தும் நான் மீண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் எடுத்து வாசிங்க, மத்தேயு 19:24 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 19:24. ஹல்லேலூயா. 19:24 வசனத்தில், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். இப்போ நான் ஐஸ்வர்யவான்னா என்ன சொன்னேன்? பல உபதேசங்களினாலே, பல உபதேசம், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிற உபதேசம், சர்ச்சில் சொல்கிற உபதேசம், இன்னும் அவங்க தனியாக கூகுள், ChatGPT, AI, நிறைய இன்டர்நெட், அது மூலிமா சொல்கிற அட்வைஸு எல்லாத்தையும் போட்டுக்கின்னு ஒருத்தர் வர்றதான் ஐஸ்வர்யவான். இவனால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இங்கே சொல்லியிருக்கிற ஐஸ்வர்யவான் பணக்காரன் அல்ல, பல உபதேசங்களால் நிறைந்த ஒரு நபர், அவனால் போக முடியாது. அப்போ அடுத்தது வாசிக்க, ஒட்டகமானது இதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். ஒட்டகம் ஊசியில் நுழையுமா? ஊசியில் நுழையும். எப்படின்னா, இங்கே சொல்லியிருக்கிற ஊசி நம்ம தைக்கிற ஊசி இல்லை. ஒரு அரண்மனை இருக்குது, அந்த அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய கேட் ஒன்று இருக்கும், அதுலேயே ஒரு சின்ன கேட் ஒன்று இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஜெயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கேட் இருக்கும், அதில் ஒருத்தர் மட்டும், அந்த வார்டன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வருவாங்க. இந்த ஒருத்தருக்காக, ஏன்னா திறந்து விட்டால் மொத்த கூட்டமும் திருடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேட் வச்சுருப்பாங்க. தூய தமிழில் அந்த சின்ன கேட்டு பேர் தான் ஊசியின் காதில். தமிழில் ஊசியின் காது. அந்த மாதிரி ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேட்டு இருக்குது. காலையில் திறந்து விடும்போது எல்லாரும் தன் ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கோ அந்த துணி துவைக்கிற எல்லா சுமைகள் எல்லாம் வச்சு ஒட்டகத்து மேலே வைத்து அவங்க துணி துவைப்பு எதுக்கோ ஏதோ ஒரு வியாபாரத்துக்கோ எல்லாத்துக்கோ போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அவங்க எல்லாருமே திருப்பி என்ன பண்ணணும், ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ளாக வந்துடணும். அப்புறம் வரலன்னு சொன்னால் ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அரண்மனையோட பெரிய கேட்டை மூடிடுறாங்க. தாமதமாக ஒரு ஒட்டகம் நிறைய சுமையோடு கூட ஐஸ்வர்யமானாய் பல உபதேசங்களை
கேட்டுட்டு லேட்டாக ஒரு ஒட்டகம் வருது, அதுக்காக திறக்கப்படுகிறது தான் இந்த சின்ன கேட்டு. அப்போது இதுக்குள்ளே ஒட்டகத்தால் நுழைய முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒட்டகம் மேலே இருக்கிற சுமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே இறக்கி வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த ஒட்டகத்தை உட்கார வச்சு அது 2 காலையும் முன்னாடி 2 காலையும் 2 முன்னாடி காலையும் மடக்கி அந்த நுழைவாயில் முன்பதாக அந்த ஒட்டகம் உட்காருது. முன்பதாக அந்த உள்ளே இருக்கிறவர் அந்த ஒட்டகத்தை இழுக்கணும், பின்னாடி இருக்கிறவர் ஒட்டகத்தை தள்ளணும். ஹல்லேலூயா. ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது. அது நுழையும் போது ஈஸியாக நுழையவே முடியாது. அது ஒரு சின்ன இடம், அதில் போகும்போது இந்த சைடு கிராச்சஸ் ஆகும், ஒட்டகத்துக்கு இந்த சைடு அந்த டோரோடைய அந்த பிசுறுலாம் கிழிக்கும், ரத்தம் காயம், இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஒட்டகம் என்ன பண்ணோம், உள்ளே போயிடும். அது கூட உள்ளே போயிடுமா. ஆனால் நான் உலக உபதேசங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எலிஜிபிளே இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஓமை. ஆமே, என்ன சொல்லியிருக்கா, ஒட்டகமானது. இப்போ வசிங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். ஆமே, அது அடிபட்டு கிழிச்சு கிராச்சஸாக எப்படின்னா உள்ளே போயிடும். நாளைக்கு அந்த தப்பை பண்ணாது. என்ன பண்ணுவாங்க, 7 மணிக்கெலாம் அந்த ஒட்டகத்தை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது கூட மனமாறும். ஆமே, அது கூட மனமாறும், அது கூட உள்ளே போயிடும். ஆனால் நான் உலக உபதேசங்களை கொண்டு, உலக ஆசைகளை கொண்டு, உலக இச்சைகளை கொண்டு நான் இருந்தேன்னு சொன்னால் நான் ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. ஏற்ற விசுவாசிகளாக இருக்க முடியாது. நல்ல கனி கொடுக்குற விசுவாசிகளாக என்னால் இருக்க முடியாது. மத்திய 13வது அதிகாரம் 24-30 வரைக்கும் நம்ம வாசித்தோன்னு சொன்னால் ஒரு விதையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் அன்றைக்கே பிரசங்கம் பண்ணினா நான் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். முதலாவது வாசிங்க, மத்தேயு 13:24-30 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கிப் போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டு எரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன படிக்கிறோம், மத்தேயு 13:24-30 நம்ம வாசிக்கிறோம். அதில் முதலாவது 24 வேறொரு உவமைகளை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ இந்த விதை என்றால் என்னன்னா, லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். விதையானது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. எடுத்தவங்க நீங்கள் படித்து பாருங்கள். 8:11 விதை என்பது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. அந்த விதையை இப்போது மத்தேயு 24வது வசனத்துக்கு வந்துருங்க. தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷன். நிலம் என்றால் இருதயம். ஹல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? நிலம் என்றால் இருதயம். அந்த இருதயத்தில் விதைக்கிற விதை தேவனுடைய வசனம். அப்போ ஒருவன் விதையாகிய வசனத்தை தன் இருதயத்தில் என்ன பண்ணுறான்னா அவர் விதைக்கிறவராக இருக்கிறார். அப்போ விதைத்து மனுஷன் ஒப்பா இருக்கிறான். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு சென்றான். அப்போ இங்கே கோதுமை சொல்வது என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். இப்போ களைகள் சொன்னால் யாருன்னா, அது பிசாசினுடைய பிள்ளைகள், உலக காரியங்கள் பொல்லாங்கு செய்கிறவர்கள், உலக உபதேசங்களை கடைபிடிக்கிறவர்கள், நம்மோடு கூட இன்றைக்கு பயணித்து உலக காரியங்களோடு இருக்கிறவர்கள். இப்படி 2 பேரை என்ன பண்ணுறாங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோதுமைக்குள்ளாக இரவு அந்த மனிதன் தூங்கும் பொழுது நல்ல வசனத்தை வச்சுக்கிட்டு, இரவு நான் இன்னைக்கு தூங்குறேன், நான் ஒரு கோதுமையாக இருக்கிறேன் அப்படின்னா, என் கூட நைட்டில் சத்ருவான் என்ன பண்ணுறான், களைகளை விதைக்கிறான். அந்த கலை என்ன பண்ணுது, என் சிந்தனையை கெடுக்குது. நான் விதைச்ச வசனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உலக காரியங்களே என் சிந்தனையில் கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம்.
பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகள் காணப்பட்டது. என் கூட சேர்ந்து உலக காரியமோ பைபிள் காரியமோ எல்லாம் சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா வளர்றேன். உலகம் இங்கே, உலகம் வெளியே, உலகம் வெளியேன்னு ரெட்டந்தனையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து செழிப்பாக என்ன பண்ணுறேன், வளர்ந்து நிற்கிற ஒரு கலையை போல இருக்கிறேன். அப்போது வீட்டு எஜமான் என்ன சொல்கிறாரு, வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை தானே விளைத்தீர், பின்ன அது களைகள் எப்படி வந்தது? இதுக்கு காரணம் யாரு? சத்துரு, பிசாசு. அதற்கு அடுத்தது, அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், அப்போ அவனுக்கு கோபம் வந்துடுது. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? நாங்கள் என்ன பண்ணுறோம், எனக்கு நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், இப்போ போய் அதெல்லாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கோதுமையோடு சேர்த்து களையும் சேர்த்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுடுறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அதற்கு அவர் வேண்டாம். 29 அதற்கு அவர், வேண்டாம், களைகளையும் பிடுங்கும்போது நீங்கள் கோதுமைகளையும் கூட வேரோடு பிடுங்காத படிக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் பர்சன்டேஜ் நம்ம மேலே கர்த்தருக்கு பிரியம் இருக்குது, இரக்கம் இருக்குது. இன்னும் முழுசாக நம்மளை கை விடலை யாரையுமே. கொஞ்சம் அனுதாப ஓட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் அனுதாபம் இருக்குது. என்னைக்குன்னா ஒரு நாள் என் விசுவாச குடும்பங்கள், விசுவாசிகள், போதகர்கள் எல்லாம் மனம் திரும்புவாங்க, என்னோட ராஜ்யத்துக்கு வருகிறதுக்கு ஏற்ற ஜனங்களாக மாறுவாங்கன்னு கருணை இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா அவரோட வருகை மாத்திரம்தான். வருகை வந்துட்டு போயிடுச்சுன்னா நீங்களாம் யாருன்னே தெரியாதுன்னு 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகளுக்கு அதுவும் மூடனாரு பாருங்க, அந்த நீ நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல் 14 வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் 14 17 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் சொன்னால், பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தை தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும், கையில் என்ன வச்சிருக்காரா, அரிவாளையும் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியில் பயிர் முதிர்ந்தது. என்ன பண்ணிட்டாங்க உங்கள் ஜனங்க, கோதுமையும் தேவனுடைய புத்திரரும் கள்ள உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப முத்தி போயிட்டாங்க. அவங்கள அறுக்கிற நேரம் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. மத்தேயுவில் சொல்கிறாங்க, வெளிப்படுத்தலுக்கு நிறைய டிஸ்டன்ஸு. அவர் சொல்கிறாரு, இப்போ பெர்மிஷன் கொடுங்கன்னும் போது இப்போ அந்த பெர்மிஷன் வருது. எப்படி வருதுன்னா, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது. ஆகையால் பிரசங்கில பார்க்குறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமும் நேரமும் உண்டு. ஆமே. அப்போ அறுக்கிறதற்கும் கர்த்தர் வருகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன பண்ணுறாங்களா, அந்த நேரத்தில் களைகள் எல்லாம் வெட்டப்படுது. ஹல்லேலூயா. அன்றைக்கும் நம்ம அந்த களைகளோடு சேர்ந்து தான் இருந்தோம்னு சொன்னால் அன்றைக்கு கோதுமையும் வெட்டப்படும். ஆமாம். அன்றைக்கு கொஞ்சம் கிரியை இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் இருக்கலாம், அன்றைக்கி இருக்காது. அங்கே 100% வேணும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் 100% வேணும். இன்றைக்கி நான் வீட்டில் போய் ஒரு மாதிரி இருக்கேன், ஒருத்தவங்க வந்தால் ஒரு மாதிரி இருக்கேன், நான் சபையில் ஒரு மாதிரி இருக்கிறேன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. நானாக இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ஆமே. அது பெரிய மோகன் பாஸ்டர் வந்து எலிஜிபிள் இல்லை, சார்லஸ் ஐயாவாக இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை, பெர்க்மன்ஸ் ஐயாவாக இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. 100% எங்கே இருக்கோ அவர்கள் மாத்திருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு எலிஜிபிள் ஆனவர்கள். ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக நம்ம வாசித்த ஏசாயா 29 அதிகாரம் 10 to 13 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 29. தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்ககிட்ட நம்ம பைபிளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசின்னு சொன்னால் நம்ம வாசிப்போம். ஆனால் அர்த்தம் புரியுமா? தெரியாது.
கன நித்திரையின் ஆவி இப்போ நம்ம மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளக்கூடாதபடி. ஆமென். அப்போது மத்தேயுவில் நம்ம பார்க்குறோம், அவர் முதலாவது பிரசங்கம் பண்ண மலை மேலே ஏறுறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சூழ்ந்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஓமையாக சொல்லின்னு இருக்காரு. என்ன பண்ணுறாரு, எல்லா காரியத்தையும் மறைப்பொருளாக சொல்லி போதிச்சுட்டு இருக்காரு. அப்போ சீஷர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து கேட்குறாங்க, இவ்வளோ ஓமைகளாக சொல்கிறீங்களே, இதை ஏன் ஓமைகளாக சொல்கிறீங்க, டைரெக்டாகவே சொல்லலாமே, நீங்கள் படிங்க, நான் இல்லாத காரியத்தை நான் சொல்லலை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஊமைகளை அறிந்து கொள்ள உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அருளப்படலை. அவருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ கேட்குற, யாருக்கு புரியலையோ வந்து கேளு, அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன். அப்போ வசனத்தை இன்னைக்கு நான் படிச்சுட்டு போயிட்டேன்னா விட்டுருவாங்க. ஆனால் எவர்கள் இதனோட தாகத்தை புரிந்து கொண்டு இந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு கேட்குறீங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த கனநித்திரையின் ஆவி நீக்கப்பட்டு, முக்காடு போட்டு இருக்கிறதெல்லாம் நீக்கப்பட்டு, இந்த வசனம் வெளியரங்கமாய் நமக்கு புரிகிற ஒரு அறிவை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிற வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள், இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சத்தியம் அறியப்பட்டதினாலே இதை கடைபிடிக்க நாம் ஏற்ற கனிகளை கொடுக்கிற விசுவாச கூட்டங்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா.